நிமிர்ந்து நில். இந்த படம் வெளியான பிறகு இந்த படத்தினுடைய இயக்குனர் சமுத்திரகனி, படத்தின் தயாரிப்பாளர்கள் சிவஸ்ரீ பிக்சர் சீனிவாசன், திரு சிவா, படத்தின் நாயகன் திரு ஜெயம் ரவி ஆகியோர் நிமிர்ந்து நிற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த படம் தமிழ் திரையுலகையும் நிமிரச் செய்யும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். ராஜன் சார் தயாரிப்பாளர் ராஜன் அவர்களிடம் ரொம்ப என்மேல் அன்போடு பக்கத்தில் உட்காந்து என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேற்று என் அலுவலகத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்திருந்த பொழுது அடுத்து படம் பண்ணலான்னு பேசினார். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எங்கிட்ட கேட்டார், உங்ககிட்ட என்ன கதை இருக்குது சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், முதல்ல என் கதையை கேட்கறக்கிட்ட உங்கள் கதையை சொல்லுங்கள், போன படத்தில் என்னென்ன பாக்கி இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் மிச்சம் வச்சுருக்கீங்க, என்ன குழப்பமெல்லாம் சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன்னு. அப்படி தயாரிப்பாளர் விரைவி இருக்க காலகட்டங்களில் மிக தரமான தயாரிப்பாளர்களாக நிறைந்திருக்கும் இந்த மேடை மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, தயாரிப்பாளராய் மாறிய இயக்குநர்களும் நிறைந்திருக்கும் மேடை என்பது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை போல 1-2 பேர் தவிர்த்து மற்ற எல்லாருமே தயாரிப்பாளர்கள் தான் அந்த மேடையில். என்ன மிக மகிழ்ச்சியானது இந்த அரங்கத்தில்னா, ஒரு சொல் உண்டு, மதுவிலும் புத்தகங்களிலும் நட்பிலும் பழையதே சிறந்ததுன்னு. மதுவிலும் நட்பிலும் புத்தகத்திலும் பழையதே சிறந்ததுன்னு. அதனால எனக்கு சென்னைக்கு இந்த 10 ஆண்டு காலத்தில் நட்பு ரொம்ப குறைச்சு, எல்லாருடைய பழக்க இருக்க ஒழிய நட்பு ரொம்ப குறைச்சு. எனக்கு பள்ளிக்கூடத்து நட்பு தான் இன்னும் தொடருது. அப்படி சென்னையில் நான் பெற்ற நட்புல ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள், அவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கும் மேடைங்கிறதுனால எனக்கு மேலும் மகிழ்ச்சி அளிக்குது. அதில் தலையாய ஆள் சமுத்திரகனி. நான் இந்த சினிமாவில் போடா வாடான்னு பேசிக்கிற ஆள் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது. அது சமுத்திரகனி ஒருத்தன் தான். அவனோட எனக்கான மகிழ்ச்சி என்னன்னா, நான் அவனுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு நான் கேட்பேன். கேட்ட உடனே அதுக்கு பதில் அவன் என்ன சொல்லுவான்னா, வரவாடா அப்படிமா. எங்கடா இருக்கேன்னு நான் கேட்டேன், வரவாடாமா. நான் அதை நினைச்சு தான் சொல்லியிருப்பேன், அவனை வர சொல்லுவோம்னு. என் அலுவலகம் ரொம்ப பக்கத்தில். சில நாட்கள் அவனை பார்க்க போகலாம்னு நினைச்சு தொலைபேசியில் கூப்பிடுவேன். நான் கேட்பேன் எங்கடா இருக்கேன்னு. இப்ப வந்துரும்பாவன். இந்த வரவாடா வந்துருங்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் நட்பின் ஆகச்சிறந்த இடம் நினைக்கிறேன். காதலி போல தன் மனம் என்ன நினைக்கிறதோ அதை பதிலுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாள். அப்படி ஒரு ஆள்ல நான் சமுத்திரகனி எடுத்து வந்திருக்கேன். இன்றைய இசை வெளியீட்டு விழா முதல்ல எல்லாரும் ஜோரா ஒரு சமுத்திரகனி கைதட்டிருங்க. எதுக்காகன்னா, தமிழ்நாட்டுக்கு கோபிநாத்தை கோட்டு இல்லாம காமிச்சதுக்காக இந்த கைதட்டு. என்ன, நேற்று இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு தொடர்பான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படம் தொடக்கத்திலிருந்து தெரியும். படம் தொடங்கிய நாள் முதல்ல கதை சொல்ல போன நாள்ல இருந்து திரு ஜெயம் ரவி அவர்களிடம் கதை சொல்ல போன நாள்ல இருந்து தெரியும். ஜெயம் ரவியோட கதை சொல்லிவிட்டு சமுத்திரகனி கிட்ட சொல்லிட்டு இருந்தா, டே கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மோகன் சார் ஒரு கரெக்ஷன் சொல்றாரு, அது செய்யலாம் நினைச்சா ராஜா ஒன்னு சொல்றாரு, ராஜா சொல்றதை கேட்கலாமா மோகன் சார் சொல்றதை கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ரவி ஒரு கரெக்ஷன் சொல்றாப்புல. இது ரொம்ப கஷ்டம்டா, அந்த வண்டி கிளம்பாது போல இருக்குன்னு. அவன் ரொம்ப நேர்த்தியானல், ரொம்ப கவனமா கையாளக்கூடியவன், என்ன மாதிரி அவசரப்பட்டு சிதறடிக்கிறவன் இல்ல. அவன் எவ்வளவு கவனமானவன் உதாரணம் சொல்றேன். நேற்று இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு நடத்துவதற்கு யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு பிரிக்கிறோம். நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இதை சொல்லிடு, நீ அவங்களுக்கு போன் பண்ணிடு, நீ இவங்களை ஞாபகப்படுத்திருக்கும் போது என்னை இவன் என்ன சொல்றான், நமோ நாராயணன் நீ இந்த வேலையை பார்த்துரு, ஜாக்கி நீ இந்த வேலையை பார்த்துரு, ஜீவன் நீ இந்த வேலையை பார்த்துரு. எனக்கு அவன் கொடுத்த வேலை பஞ்சர்நாத் சாரை போய் கூட்டு வந்துரு, வீட்டுல இருந்து அவருக்கு கொஞ்சம் வயசானவர், நீ போய் கூட்டு வந்துருனா. நீ என்னடா செய்வேனா, நான் அமலாபாலை கூட்டு வந்துடுறேன்னா. அந்த அளவுக்கு கவனமா இருக்கிறேன் யார் யார் எந்தெந்த வேலை செய்யணுங்கிறதுல. எனக்கு திரு பஞ்சர்நாசலம் அவர்களை கூட்டி கொண்டு வந்ததில் மிக மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சினா, பஞ்ச அருணாசலம் அவர்கள் யாருன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு வரி உண்டு, ஒரு பெண் மிக அழகாக இருந்தாள், தான் அழகா இருப்பதை அவள் அறியாமல் இருந்தாள், அதனால் அவள் மேலும் அழகா இருந்தாள்னு. ஒரு அழகுன்னு ஒரு பெண்ணுக்கு தெரியக்கூடாது நம்ம அழகா இருக்கும்னு, அதுதான் அழகு. அதை போல தமிழ் சினிமாவில் தான் செய்த சாதனைகளை எல்லாம் சாதனைகளே அல்லன்னு உணராம இருக்க ஒரு ஆத்மா பஞ்ச அருணாசலம் அவர்கள். அவர் செஞ்சிருக்க காரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. சமுத்திரன் சொன்ன வேலை சரி, நான் போய் அவரை கூட்டு வந்தேன். அதை எதுக்கு வரேன்னா, இந்த மாதிரி என்ன ஆளுக்கு ஒரு கரெக்ஷன் சொல்றாங்கடான்னு சொன்னோன்னு நான் சொன்னேன் சமுத்திரகனிட்ட, டே இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, 3 பேரையும் ஒன்னா உட்கார வை, ஜெயம் ரவி, மோகன் சார், ராஜா 3 பேரையும் ஒன்னா உட்கார வச்சுட்டா மாத்தி மாத்தி சொல்ல மாட்டாங்களான்னு. அவன் சொன்னா, அந்த கதை ஓகே பண்ணோட கஷ்டம்டா 3 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறது, நீ இந்த படத்தை நடக்க விட மாட்ட போல இருக்கு அப்படின்னா. அப்புறம் ரவி ஒரு இடத்துல கட்டத்துல ரவி,
ஜெயம் ரவி, மோகன் சாரு, திரு ராஜா 3 பேருமே தன் படத்தின் நலனுக்காக சொல்கிறார்கள் என்று இவனுக்கு புரிந்த கணத்தில் சமுத்திரக்கனி தன் தம்பியின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், ராஜாவுக்கும் தன் மகனின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், மோகன் சாருக்கும் புரிஞ்ச இடத்துல தான் இந்த படம் பழிச்சுன்னு ஆரம்பிச்சிச்சு. படம் ஆரம்பிச்ச பிறகு இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக வேற ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற யாருங்க. அப்ப ஜிவி பிரகாஷ் அவர்களை இந்த படத்தை இசையமைப்பாளராக வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஜிவி பிரகாஷ் ரொம்ப ஒரு பெரிய சம்பளம், பெரிய இடம், விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சமுத்திரக்கனி நான் சொன்னேன், இங்க வா ஏரோப்ளேன் வாங்கியாச்சு, அப்புறம் அதுக்கு ஒயிட் பெட்ரோல் வாங்குறதுக்கு யோசிக்காத, மண்ணெண்ணில ஓடாது ஏரோப்ளேன். ஜெயம் ரவி வந்தாச்சு, படம் பெருசாயிடும், மறுபடியும் கூப்பிட்டோம்னா அடுத்து கதாநாயகி யாருன்னு பேச்சு அமலாபால் நடந்த பொழுது அமலாபால் இந்த சம்பளம்டா. அப்ப 2 படத்துக்கும் சமுத்திரக்கனுடைய சிறப்பு என்னன்னா, எப்பொழுதும் தயாரிப்பாளர் என்ன கேள்வி எழுப்புவாரோ அதையெல்லாம் அவன் ஒரு முறை மனசுக்குள்ள எழுப்பிக்குவான். இது இப்படி சம்பளம் இருக்கட்டும், 2 படத்துக்கு ஒரே ஹீரோயின் இருக்கட்டும், 2 லாங்குவேஜுக்கும் அப்படின்னு நினைச்சு, அதனாலதான் சூரிய அவர்கள் அமலாபாலுக்கு இரட்டை வாழ்த்துக்கள் சொன்னார். அவங்க ஒருத்தர் தான் 2 படத்துல இருந்ததுனால. இப்படியாக இந்த படம் பெருசா பேக்கேஜ் ஆகி சமுத்திரக்கனி தயங்கிய பொழுதெல்லாம் என்னை போன்றவர் சேர்ந்து இல்ல நீ என்ன பட்ஜெட் சொல்லிருக்கோ அந்த பட்ஜெட் செலவழிச்சிரு, அதுல சிக்கனமெல்லாம் பண்ணாத, அதுல சிக்கனம்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால சீனிவாசன் சாரும் நீங்களும் திட்டணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை திட்டுங்க, சமுத்திரக்கனியை திட்டாதீங்க. இந்த படத்தை பட்ஜெட் வரையும் கொண்டு தொட வச்சது நாங்க. இந்த படம் நான் அங்கங்க பார்த்துருக்கேன். இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு எனக்கு தோணுது. திரு சரத்குமார் ஆகட்டும், திரு கோபி ஆகட்டும், தயாரிப்பாளர் ஞானவேல் ஆகட்டும், அவர்கள் எல்லாரும் வந்திருப்பது. இதுக்கெல்லாம் மேல இந்த படம் என்ன சிறப்பு, இந்த படம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, சினிமாவில் நல்லது சொல்வதற்கான ஆட்கள் அருகிக்கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு எது வெற்றி பெறுகிறதோ, எது விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறோமோ அதை சொல்லும் காலகட்டங்கள்ல இல்ல நான் இதைத்தான் சொல்லுவேன் அடம் பிடிச்ச ஒருத்தன் இருக்கான்ல, அதற்காவது இவன் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் நான் நினைக்கிறேன். காரணம், எந்த வகையிலாவது வெற்றி வந்தால் போதும் என்று நினைக்கும் ஒரு திரையுலகில் இப்படித்தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி இருக்கவனை பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஆள் தான் சமுத்திரக்கனி நான் நம்புறேன். திரு சிவா அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, சமுத்திரக்கனி இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா வந்திருக்கு, இந்த படம் முடிஞ்சு அவர் சங்கர் ஆகணும் அப்படின்னாரு. நான் அதில் மாறுபடுறேன். நம்ம எப்பொழுதும் விஜய் சேதுபதியை விஜயாக்கவும், அமலாபால அமலாவாக்கவும், சமுத்திரக்கனியை சங்கராக்கவுமே முயற்சி பண்றோம். அவசியம் இல்லை சமுத்திரக்கனி. இந்த படம் பெருவெற்றி பெற்று இந்த படம் சமுத்திரக்கனியை சமுத்திரக்கனியாவே ஆக்கினாலே பெருமகிழ்ச்சி அடைவேன் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உன்னை சமுத்திரக்கனியாவே ஆக்கும்னு நம்புறேன், வாழ்த்துறேன், விடைபெறேன். நன்றி, வணக்கம். நிமிர்ந்தினல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரங்கள் மட்டும்தான் நல்ல மனிதர்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் கூட முடியும். கண்டிப்பாக சமுத்திரக்கனி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு 2.5 வருஷமாக கடினமாக உழைச்சிருக்காருன்னு தெரியுது. அது ஒரு 2 லாங்குவேஜ். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் தீபாவளி படத்தில் நான் அஸ்னைட்ரா ஜெயவரவி சார் படத்தில் நடிச்சிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரோட்டில் போனால் கூட காரில் போயிட்டு இருக்கும்போது சுசின்னு கூப்பிடுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு நடிகர் ஒரு அஸ்னைட்டர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது கூட மோகன் சார் கார் நிப்பாட்டி அவர் ஆஃபீஸில் இறங்கிட்டு நான் எங்கே போகணுமோ அங்கே போய் இறக்கி விடுன்னு டிரைவர் அனுப்பிச்சார். சிலருக்கு மட்டும்தான் அந்த நல்ல மனசு இருக்கும். கண்டிப்பாக ரவி சாருக்கும் மோகன் சாருக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கடினமான மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்க சமுத்திரக்கனிக்காகவும் படம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் சமீபமாக கலக்கிட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். விழா நாயகன் ஜிவி சாருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பேசாமல் இருப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தபடியாக ஜெயம் ரவி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் சுகுமார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோயின் அமலாபால் மேடத்துக்கு 2 வாழ்த்துக்கள். எங்கள் படத்தில் நடிச்சுக்க அத்தனை பேருக்கும், அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா படத்துலையுமே ஹீரோ கூடயே கொஞ்சம் மாமியா மச்சான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதில் எங்கள் அண்ணன் அமலாபால் மேடம் கூட ஃப்ரெண்டாக நடிக்க வச்சிட்டாரு. மாமியா மச்சான் தான், ஹாய் மச்சி, ஹாய் சொல்லுடா, எங்கள் வாடி, இப்படி ஒரு ஜாலியாக நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டைலு கூட. இதே மாதிரி எல்லா படத்துலையும் ஹீரோயின் கூட நடிக்க விட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சேஞ்சு கிடைக்கும். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் இன்னைக்கு யாராவது ஃபோன் பண்ணுறப்ப, சூரிய எங்கே இருக்க, இந்த எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், சும்மா ஃப்ரெண்டோட அப்படியே ஜாலியாக வெளியில் வந்திருக்கேன், குலசாமி கும்பிட்டு வந்திருக்கேன் இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணுறப்ப எங்கே இருக்குன்னு கேட்டாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு அத்தனை இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் கனியண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த எங்கள் சிஷியனை என்னை வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லா இயக்குனரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இத்தனை இயக்குனர்களை டெய்லி பார்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதில் எங்கள் அண்ணன் சசி அண்ணன்,
பாண்டியராஜ் அண்ணன், பிரபாகர் அண்ணன், கனி அண்ணன், இப்படின்னு எல்லா இயக்குநர்கள் வரைக்கும் ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த மேலே நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாசன் நான் சினிமாவுக்கு வரும்போதுலேருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அதை விட முக்கியமாக அவருடைய அப்பா மணியையர் வந்து என்னோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு மனிதர். அவர் அடிக்கடி என்னோட பேசும்போதெல்லாம் சொல்லுவது, இந்த பசங்க சீனிவாசன், சிவராமன் எப்படி தான் முன்னேற போகிறாங்களோ தெரியல, அவங்க எப்படி தான் தொழில் பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா அவரும் சினிமாவிலே இருந்தார், சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவங்க அப்பா இப்படி சொல்கிறாருன்னு சீனிவாசன் கிட்ட சொன்னால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி என்ன பண்ணார் எங்கள் அப்பா, பெத்த கடனுக்கு கடன் மட்டும் வச்சுட்டு போனால் நாங்கள் எங்கேருந்து முன்னேறதுன்னு சொல்லி. ஸோ அப்படி அந்த சூழ்நிலையில் சினிமாவை வந்து படிப்படியாக இன்றைக்கு தொடர்ந்து சினிமாவில் இருந்துக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் சமீபத்தில் இருக்கிற ஒரே ஜென்ரேஷன் அவர் மனைவியருடைய பசங்கன்னு தான் சொல்லலாம். அதுக்கு உண்மையிலே அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கோம். அதுவும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறத சொன்னால் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் மேரே நாம் ஜோக்கர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சர்க்கஸில் ராஜ் கபூருடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது அவங்க தாயார் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலேயே அவங்கள கொண்டு அதுக்கப்புறம் வந்து தர்மேந்திரா வந்து சொல்லுவார், இதில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திரும்ப போய் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. இன்றைக்கு உண்மையிலே சொல்லணும்னா ஒரு வேதனையான ஒரு விஷயம். சீனிவாசனுடைய தயாரிப்பாளர் சீனிவாசனுடைய தாயார் வந்து சீரியஸான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கமிட் ஆனதுனால இந்த நிகழ்ச்சி வந்து அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல், அதாவது வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சீனிவாசன் வந்து இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவங்க தாயாரும் குணமடைந்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நிமிர்ந்த நெல் படத்தின் தயாரிப்பாளர்கள் சீனிவாசன் அவர்களும் சிவராமன் அவர்களும் என்னுடைய நெருங்கிய குடும்ப நண்பர்கள். அதிலும் சீனிவாசன் அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலே மிகவும் மதிக்கப்படுபவர். சொல்லப்போனால் எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சீஃப்னே நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி, தென்னிந்திய திரைப்பட ஃபிலிம் சேம்பரிலும் சரி, அவர் பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி ஏராளமான சேவைகளை இந்த இண்டஸ்ட்ரிக்கு செஞ்சுருக்காரு. அவருடைய நாலேஜ் அதிகம். அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கும் மிக சரியாக தீர்வு சொல்லுவார். எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சினிமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் நிறைய அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சங்கங்களினுடைய வளர்ச்சியிலே அவருடைய பங்கு பெரும் பங்கு. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பற்றி பார்க்காம ரொம்ப தாராளமாக, நானே கூட சமயத்துக்கு என்ன இவ்வளோ செலவாகாத சின்ன பரவாயில்ல சிவா, ரொம்ப நல்லா வரும் இந்த படம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்துக்கு ஏராளமாக செலவு பண்ணி ஒரு ஏரியா கூட வைக்காமல் இந்த படத்தை முடிச்சிருக்காருன்னா அவருடைய ரெப்புடேஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ தூரம் இருக்குன்றதுக்கு உதாரணம். அவரோட நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கிறோம். இதுவரைக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் உண்டான அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கல. பட் நிமிர்ந்த நெல் நிச்சயமாக அவரை நிமிர்ந்து நிற்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அதே போல் அன்பு தம்பி கனி, எல்லோரையும் அவர் தம்பி என்று அழைப்பார், நான் அவரை தம்பி என்று அழைப்பேன். ஒரு அற்புதமான பண்பாளன், மிக உயர்ந்த ரசனை உள்ளவன். கமர்ஷியல் படங்களுக்குள்ளே ஒரு நல்ல சமுதாய செய்தி இருக்க வேண்டும், ஒரு மெசேஜ் இருக்க வேண்டும் என்று எல்லா நேரத்திலும் நினைத்து ஒரு நல்ல படத்தை தர வேண்டும் என்ற போராட்டம் கனிக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும். நிமிர்ந்த நெல் போன்ற ஒரு ஹை பட்ஜெட் படத்தோட வெற்றி கனியை இன்னொரு சங்கராக இந்த தமிழ் சினிமாவுக்கு உருவாக்கி தரும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அதே போல் ரவி சார், வழக்கமாக பெண்கள்லாம் உங்களை ரொம்ப ரசிப்பாங்க, ஆண்களே ரசிக்கிற ஒரு மாபெரும் ஆம்பளையாக வந்து நின்றுருக்கீங்க இந்த படத்தில். ரொம்ப அழகாக இருக்கீங்க. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக, ஒரு மேஜர் ஹிட்டாக அந்த படம் நிச்சயமாக அமையும். ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இந்த படத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள். ஹீரோயின் அமலாபால் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸ்டன் சிவா ரொம்ப நாளாக பண்ணியிருக்கார் அந்த படத்தில், எக்ஸ்ட்ரானு சொன்னாங்க, டைரக்டரும் சொன்னார், ப்ரொடியூசரும் சொன்னாங்க, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகள் டெஃபினட்டாக வந்து
விக்ரமன் சார் ஆரம்பித்து வச்ச ஒரு முயற்சியினால் இன்றைக்கி மொத்த இண்டஸ்ட்ரியோட அத்தனை செக்டாரும் ஒன்றுபட்டு மிக விரைவிலே மிக நல்ல தீர்வுகளை எடுக்க போகிறோம். இந்த விசிடி பிரச்சனை முதல் விளம்பர கட்டுப்பாடு வரை பல்வேறு பிரச்சனைகளுக்கு விரைவில் மிகச்சிறந்த தீர்வு காணப்படும். வரப்போகும் 2014 தமிழ் சினிமாவின் பொற்காலமாக நிச்சயமாக அமையும். நிமிர்ந்த நிலையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தில் ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி மேடைகளில் பேசி எவ்வளோ பழக்கம் இல்லை, எல்லா பெரியவங்களாம் இருக்காங்க. சமுத்திரக்கனி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி முதல்ல நான் சொல்லிக்கணும்னு பிரியப்படுறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் இருக்குது. எனக்கு நடிக்கலாம் வராது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அதுதான் வேணும் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அறச்சீற்றம் கொண்ட ஒரு இளைஞனுடைய கதையை அவ்வளவு ஒரு சோஷியல் ரெனசன்ஸ்க்கான ஒரு அடிப்படை, ஒரு சமூக மறுமலர்ச்சிக்கான அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இந்த படத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதும், அது சார்ந்த சிந்தனைகள் பெரிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த படத்தை பண்ணியிருக்கிறது என்னுடைய கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்குறேன். நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துடைய கதையை சமுத்திரக்கனி அவர்கள் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த படத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். அந்த கண்கள் அவ்வளோ விரியும், அவ்வளோ அப்படியே கோவம்னா கோவம் அவர் முகத்தில் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஜீவனோடு அதை அவர் ரசித்து அதை ஒரு கதையாக சொல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக கோபத்தையும் சமூக அக்கறையையும் அந்த செல்லுலாய்டு வழியாக சொல்ல முயற்சித்திருப்பது தான் இந்த நிமிர்ந்த நெல். அரவிந்த் சிவசாமி அவருக்கு இது ஒரு பெரிய பேரை வாங்கி தரும் இந்த படம்னு நிச்சயமாக நம்பலாம். இந்த விழாவினுடைய நாயகன் ஜிவி பிரகாஷ்க்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட். நன்றி. தேங்க்யூ. வேறு மாதிரியான படம் தான் நிமிர்ந்த நெல். நான் சொல்லும் எங்களோட இவன் வேறு மாதிரி ஒரு படம்னா நிமிர்ந்த நெல் வேறு ஒரு படம். ஏன்னா இந்த படம் வந்து முதல்ல கதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சமுத்திரக்கனி சார் என்கிட்ட அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் இந்த கதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஒரு வாரத்திலேயே அனௌன்ஸ்மெண்ட் வருது, சார் வந்து சீனிவாஸ் சாருக்கு படம் பண்ணுறாருன்னு. நான் கால் பண்ணி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன், எப்படி சார் நீங்கள் திடீர்னு வந்து வேறு எதுக்கு போகலாம், நாங்கள் பேசிட்டு இருந்தோமே என்ன. அப்போ சார் சொன்னார், இல்லை சார் ஏற்கனவே நான் வந்து அவங்களுக்கு ஒரு கமிட் பண்ணிருந்தது, சாருக்கு பிடிச்சிருந்தது, உடனே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதை தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ரேராக வரும். நிமிர்ந்த நெல் வேறு மாதிரி மட்டும் கதை இல்லை, ஒரு பிரமாதமான கதை, இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கதை, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு கதையாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அந்தளவு ஒரு வைப்ரேஷனோட ஒரு கதையை சமுத்திரக்கனி சார் சொல்லியிருந்தார். கங்க்ராச்சுலேஷன் சார். இந்த படம் வந்து இவ்வளோ பிரமாதமாக ட்ரெய்லர்லேயே இருக்குன்னா இந்த படம் வந்து 2.5 hours எங்களெல்லாம் மயக்கி கட்டி போடுன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். மியூசிக் ஜிவி பிரகாஷ் சார் சொல்லவே வேணாம். அண்ட் கண்டிப்பாக மியூசிக் எல்லாமே வந்து பெரிய ஹிட்டான மியூசிக் தான். ஏன்னா எல்லாமே ஹிட் சூப்பர் ஹிட் மியூசிக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப வாழ்த்த வேண்டிய விஷயம், அடுத்த வருஷம் 2014 கண்டிப்பாக ஜெயம் ரவி சாருக்கு இட் வில் பிலாங் டு ஹிம். ஏன்னா வரிசையாக பெரிய படங்கள் நிமிர்ந்த நெல், பூலோகம், அப்புறம் இப்போ ராஜா சார் டைரக்ஷனில் 3 படம் ரொம்ப கேப் கொடுத்து வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு படம் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. அடுத்த வருஷம் எங்களுக்கு 3 படம் கொடுத்து 3மே மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். ஜெயம் ரவி சாரோட ஒர்க் பண்ணோட நானும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருக்கோம். சரியான ஒரு இதுவே ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு கால்ஷீட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து ஆசைப்படுறேன். ஏன்னா பூலோகம் படத்தில் நீங்கள் பார்க்கணும், அந்த ஒரு பாடி பில்டப் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நான் இப்போ தான் வந்து ஆர்யா சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 2ஆம் உலகம் படத்துக்கு அவர் போட்டு அவ்வளோ பெரிய உடம்பு தெரியும், அது குறைக்கிறது அது ஏற்றுறதுன்னு. பூலோகம் படத்தில் அவருடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே பயமாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு. ஜெயம் ரவி சார் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த படம் மூலமாக ஜெயிக்கணும். அவரோட இந்த டீம் மிகப்பெரிய டீம் இதில் இருக்குது. எல்லாருமே ஜெயிக்கணும்னு வாழ்த்துறேன். நிமிர்ந்த நெல் தமிழ் சினிமா நிமிர்ந்து நிற்க வைக்கும். மிகப்பெரிய வெற்றியடையும் சீனிவாஸ் சாருக்கும் அவருடைய தம்பிக்கும் வாசன் விஷுவலுக்கும் நன்றி, வணக்கம். டபுள் ஆக்ஷன் வந்து ஒரு புதுசாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி அமலாபால் அவர்கள் அவங்கள ரொம்ப இந்த பாத்திரம் வந்து ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் ஃபார் ஹீரோயின் சேக் கேரக்டர் இல்லை, இதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்பஸான கேரக்டர். ஃபஸ்ட்டு ஒரு டாம் பாயிஷாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சொசைட்டியில் அக்கறை உள்ள ஒரு பெண் எந்த அளவுக்கு உணர்வாளோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அவங்கள ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராகினி திரிவேதி, ஷீ இஸ் பிஸி ஹீரோயின் இன் கன்னடா அண்ட் டன் சோ மெனி மூவிஸ் இன் கன்னடா ஆல்சோ. அவளை இந்த படத்தில் மூலமாக தமிழையும் தெலுங்குலையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மற்றபடி சரத்குமார் சார் வந்து இதில் ஒரு அருமையான கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் போய் கேட்ட உடனே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணியிருக்காரு. இதில் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருக்கு பண்ணியிருக்கு.
அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுற வண்டியில் ஸ்டாப் மேலே நின்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு கண்டெய்னருக்கு ஜம்ப் பண்ணோம். அந்த ஒரு பெரிய ரிஸ்க் ஷாட்டை வந்து ரொம்ப அருமையாக பண்ணார் அவர். அது மாதிரி அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி விஜய் டிவி கோபிநாத் சார், விஜய் டிவியில் வந்து அவரை நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க. அதை விட ஒரு போல்டு கேரக்டராக இதில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசை ரொம்ப அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காரு. மற்றபடி இதுக்கு ஒளிப்பதிவாளர், ஸ்டண்ட் இயக்குனர் அனைவரும், பாடல் எழுதியவங்க, பாடியவர்கள் அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன். சூரியனுடைய காமெடி இதில் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. சூரி, தம்பி ராமையா மற்றும் பலர் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நிமிர்ந்த நெல் என்னுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நிறைய உழைச்சிருக்கும். ஒரு 4 படத்துக்கான உழைப்பு இந்த படத்தில் போட்டிருக்கோம். இது ரொம்ப ஒரு உண்மையான படமாக இருக்கும். ரொம்ப நேர்மையான திரைப்படமாக இருக்கும். எந்த விதமான சாயமும் இல்லாமல் நம்மை நாமே ஒரு முறை கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு பெருமையாக பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். behindwoods.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, சமுத்திரகனி அண்ணன் டைரக்ட் பண்ணி, ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி வர படம். ரொம்ப அருமையான படம் நிமிர்ந்த நெல். நானே சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் அவுட்புட் பார்த்துட்டோம். எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த எஃபர்ட்டுக்கான ஒரு பலன் வந்து கண்டிப்பாக தெரியுது படத்தில். அது வந்து பார்த்தோன்னே பளிச்சுன்னு புரியுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். கேரக்டர் 2 கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் டுவல் ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி, கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து டுவல் ரோலில் ஒரு ஃபைட் இருக்குது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது கதைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இது ஆக்ஷன் படம்னு சொல்லலாம், ரொமான்டிக் ஃபில்ம்னு சொல்லலாம், அதே மாதிரி த்ரில்லர்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அடங்கியிருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்து ரசித்த அதே கமர்ஷியல் ஃபார்மேட் தான். நிச்சயமாக அது ஒரு புது நியூ ட்விஸ்ட்டில், நியூ ஸ்க்ரீன் பிளேயில் வந்திருக்கு. கனி அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாரும் டீம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டிருக்கு. வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஃபில்மை வந்து பண்ணதுக்கு உண்மையாகவே நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். தேங்க்யூ. என் பேர் ரித்திகா ஸ்ரீனிவாஸ். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்கல் ட்ரீட் இது. இன்னைக்கு சிடி ரிலீஸ், அதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஐ விஷ் டு see the program with you all. Thank you. வணக்கம். அண்ணன் கஞ்சாகர் பேசுகிறேன். அண்ணன் வந்து நாடோடி போராளி, இப்போ நிமிர்ந்த நெல். நாடோடி போராளி நிமிர்ந்த நெல் வந்து பெரிய வெற்றி ஆகணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் கானா பாலா பேசுகிறேன். வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் பிரசன்ஸ் சமுத்திரகனி சாரோட இயக்கத்தில், ஜெயம் ரவி சாரோட நடிப்பில், ஜிவி பிரகாஷ்குமார் சாரோட இசையில் நிமிர்ந்த நெல் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த திரைப்படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. நான் ஒரு பாட்டு எழுதி பாடியிருக்கிறேன். கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்குத்தான் போனாலும், குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும், ஆடி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும், அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும், டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி.